கல்வி அமைச்சில் தலைமை உதவி இயக்குநராக பணியாற்றிய ஜெயக்குமார் கோரன் தனது 35 ஆண்டு கால சேவைக்காக கல்வி அமைச்சின் நற்சான்றிதழை பெற்றுள்ளார். பாங்கி அவென்யூ மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற ஜசாமு டிகனாங் நிகழ்வில் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே இந்த நற்சான்றிதழை ஜெயக்குமாருக்கு வழங்கி சிறப்பித்தார். மேலும் கல்வி அமைச்சில் கல்வி வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஜெயக்குமார் முதன்மை உதவி தலைமை இயக்குநராக பணியாற்றிய போது அவர் ஆற்றிய சிறந்த சேவைக்காக கல்வி அமைச்சின் சார்பில் தமது நன்றியையும் பாராட்டுகளையும் ஃபர்லினா தெரிவித்துக் கொண்டார். RTM, டிடிக் டிவி மற்றும் EduWeb டிவி KPM ஆகியவற்றிற்கான கல்வி வீடியோக்களை தயாரிப்பதில் ஜெயக்குமார் முக்கிய பங்கையாற்றியுள்ளார். குறிப்பாக கோவிட் தொற்று காலத்தில் அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தில் வீட்டிலிருந்தே கல்வி பயிலும் மாணவர்களுக்காக வீடியோக்கள் தயாரிக்கும் பணிக்கு ஜெயக்குமார் தலைமையேற்றிருந்தார். தமிழ் பள்ளிகள் உட்பட தொடக்க பள்ளிகள், பாலர் பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கல்வி தொடர்பான அந்த காணொலிகளை RTMின் OK டிவி, EduWeb டிவி, டெலிமா ஆகிய ஊடகங்களில் இப்போதும் கூட மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பார்த்து பயன்படுத்த முடியும் என ஜெயக்குமார் கூறினார். மேலும் தொண்டூழிய ராணுவ படையில் ஆற்றிய சேவைக்காக மாட்சிமை தங்கிய பேரரசர் 1987ஆம் ஆண்டு அவருக்கு லெப்டினன்ட் மூடா விருதையும் வழங்கி கௌரவித்திருக்கிறார். கல்வி தொடர்பான காணொலிக்காக பியோன் ஜப்பான் அமைப்பின் விருதையும் பெற்றுள்ள அவர் மேலும் தெருந்தோம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மற்றும் தங்கு அம்போன் அவுசான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலும் அவர் விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார். இது தவிர சரவாக், சரிகே ஒதுக்குப்புற பகுதியிலும் ஆசிரியராக அவர் பணிபுரிந்திருக்கிறார்.